வணக்க பசங்களா. நம்மளோட எதிர்காலம் நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் பொறுத்து இருக்கும். யோசிச்சு எடுக்கிற நல்ல முடிவுகள்னால நம்மளோட எதிர்காலம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். யோசிக்காம எடுக்கிற முடிவுகள்னால நம்மளோட எதிர்காலம் ரொம்பவே கேள்விக்குறியா மாறிடும். யாரோ சொல்றாங்க, யாரோ ஊக்கம் கொடுக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நாம ஒரு வருஷம் நீட் படிக்கிறோம். ஆனா அந்த நீட்டோட ரீதியில நம்மளோட மார்க் நாம எதிர்பார்க்கிற மாதிரி வர்றதில்லை. இதனாலே நிறைய பசங்க, தமிழ் மீடியம் பசங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லைஃப்ல ஒரு கேள்விக்குறியா தான் இருக்காங்க. இந்த வீடியோல யாரெல்லாம் நாம ஒரு வருஷம் படிக்கலாம், அப்படி ஒரு வருஷம் படிக்கும் போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். நாம நீட் எடுத்துட்டோம் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா மன்னிப்பு கேட்கவே கூடாது, எக்ஸ்கியூஸ் இருக்கவே கூடாது. என்ன மாதிரியான மன்னிப்பு அப்படிங்கிறதுன்னு பாத்துக்கங்க. கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சு, எல்லாத்துக்கிட்டையும் இருக்க ஒரு காமனான ஒரு எக்ஸ்கியூஸ் தான் இது. கொஸ்டின் டஃபா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, அதனால என்னால நல்லா பண்ண முடியல. அதுக்கப்புறம் நேரம் இல்ல, நேரம் பத்தாம போயிருச்சு, அதனால என்னால நல்லா பண்ண முடியாம போயிருச்சு. அதே மாதிரி எக்ஸாம் ப்ரெஷர், ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு எக்ஸாம் அந்த ரூம்ல, அதனால என்னால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியாம, நல்லா எழுத முடியாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்க ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் உங்களால அந்த நீட் எக்ஸாம கிராக் பண்ண முடியும். இப்போ ரியாலிட்டிங்கிறது என்னன்னா, சோ உங்ககிட்ட இருக்க ப்ராப்ளமை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா, நீங்க இதெல்லாம் வர்றதுக்கு ரீசன், அதாவது எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கான ரீசன் எதனால அப்படின்னா, நல்லா கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி என்சிஆர்டி லைன் பை லைன் நீங்க வாசிருக்க மாட்டீங்க இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க எழுதுற டெஸ்ட பகுப்பாய்வு செஞ்சிருக்க மாட்டீங்க, அனலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர மேலாண்மை பண்ணிருக்க மாட்டேங்க. இதனால எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கும். சோ நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறது 1 இயர் பசங்களா. சோ அந்த இடத்துல நீங்க மன்னிப்பு கேட்கவே கூடாது. நான் பண்ணணும்னு நினைச்சா நீங்க பண்ணியே தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மேலாண்மை வரும். நேர மேலாண்மை ஆனாலும் சரி, உங்களை அழுத்தத்தை மேலாண்மை பண்றதானாலும் சரி, டெஸ்ட மேலாண்மை பண்றதானாலும் சரி, எல்லாமே ப்ராப்பரா வரும் பசங்களா. சோ இதை நாம ப்ராப்பரா பண்ணாலே நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அந்த எக்ஸாமை நாம ஈஸியா கிளியர் பண்ண முடியும், நல்ல மார்க்கும் எடுக்க முடியும் பசங்களா. புரிஞ்சுதா? சோ அதுக்கு உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கிறத விட உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களால முடியுமா, உங்களால முடியாதா, இப்ப வர முடியல, என்னால இயற்பியல நல்லா படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணா நம்மளால நல்லா படிக்க முடியும். அதே மாதிரி வேதியியல்ல என்னால படிக்க முடியலன்னா என்ன பண்ணா நம்மளால படிக்க முடியும். சோ ஒருத்தர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு மணி நேரத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா, நாம ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதை விட அதிகமா படிக்கும் போது மட்டும்தான் நம்மளால நல்ல மார்க் எடுக்க முடியும் பசங்களா. அதே மாதிரி நாம ஒவ்வொரு டெஸ்டும் முடியும் போது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, நாம எங்கெங்க மிஸ்டேக்ஸ் பண்ணோம், தவறுகள் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க எழுதி பார்க்கணும் பசங்களா. அப்படி எழுதும் போது நீங்க என்னென்ன இதுல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, ரொம்பவே கவனக்குறைவா இருக்கீங்க, எந்த டாபிக்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கிளியரா தெரியணும் பசங்களா. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வீக்கான பார்ட் என்ன, ஸ்ட்ராங்கான பார்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட 1 இயரோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஒழுங்குபடுத்தலாம். அப்படி பண்ணாத போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வீக்னஸே தெரியலன்னு சொல்லும் போது நீங்க என்ன படிக்கணும், எங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாம போயிடும் பசங்களா. புரிஞ்சுதா? சோ நாம 1 இயர் நாம படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு தெளிவான ஒரு பிளான் இருக்கணும். அப்பதான் உங்களால பண்ண முடியும். இந்த பிளான் என்ன அப்படின்னா, நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி உங்க என்னென்ன போர்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் பசங்களா. அப்படி தெரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அதை தவிர வேற எதையும் படிக்க மாட்டீங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நீங்க எக்ஸாம் போர்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன உங்க டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு நோட்ஸ், அதை தவிர வேற எதுவும் படிக்காதீங்க. ஏன்னா நீங்க நிறைய யூடியூப் பார்க்கறதுனால நிறைய வீடியோஸ், நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீச்சர் கொடுக்குற ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணாம போயிருவீங்க. அப்படி ஃபாலோ பண்ண போகாததான் நீங்க நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாம இருக்கான ரீசன் பசங்களா. சோ தயவு செய்து உங்களோட மொபைலை யூஸ் பண்ணாம விட்டுருங்க இந்த ஒரு வருஷம். அப்பதான்
உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த எக்ஸாம்ல மட்டும் இருக்கும் பசங்களா. புரிஞ்சுதா? சோ நாம ஒன்ஸ் நாம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் நாம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் நாம பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம, அதாவது நம்மளோட 1 இயர் நம்ம படிக்க போறோம்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, நீட் டிராப், அதாவது 1 இயர் படிக்கிறதுக்கு எடுப்பதற்கு முன் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் 2026ல 2026ல நான் பண்ண 5 தவறுகள் என்ன அப்படிங்கறத நீங்க எழுதணும் பசங்களா. என்னென்ன தவறுகள் அப்படின்னா, நீங்க டைம் மேனேஜ் பண்ணாம இருந்திருப்பீங்க, டெஸ்ட் பகுப்பாய்வு பண்ணாம இருந்திருப்பீங்க, ப்ரெஷர் மேனேஜ் பண்ணாம இருந்திருப்பீங்க, அதே மாதிரி ப்ராப்பரா டெஸ்ட் எழுதாம விட்டுருப்பீங்க. இந்த மாதிரியான 5 தவறுகள், இம்பார்ட்டன்டான 5 தவறுகள், உங்களால மார்க் எடுக்க முடியாததுக்கான அந்த 5 தவறுகளை நீங்க தயவு செய்து எழுதி வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதனால அது வந்துச்சு, அந்த தவறுகள் எதனால வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க சரியான விளக்கத்தை கண்டுபிடிங்க பசங்களா. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதை எவ்வாறு சரி செய்யலாம் அப்படிங்கறத நீங்க பண்ணணும். ஒவ்வொரு டைமும் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா, அந்த கேட்டுங்க உங்களுக்கு நீங்க எதனால வந்துச்சு, அதை எப்படி நாம சரி செய்யறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு டைம் அதை நீங்க சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தவறு வரவே கூடாது பசங்களா. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் 2027ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த டெஸ்ட்ல இந்த தவறுகள் எல்லாம் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்டும் பண்ண மாட்டீங்க, அடுத்த டெஸ்டும் பண்ண மாட்டேன். உங்களோட மார்க் என்ன ஆயிட்டு இருக்கும், ஒவ்வொரு டைமும் அதிகமாயிட்டே போகும். ஒவ்வொரு டைம் அதிகமாகும் போது உங்களுக்குள்ளேயே என்ன இருக்கும், ஒரு கான்பிடன்ட் கிரியேட் ஆகும் பசங்களா. ஸோ இந்த கான்பிடென்ட் தான் 1 இயர்க்கான கான்பிடென்ட். இப்படி கான்பிடென்ட் இருக்கும்போது உங்களால டெஃபினட்டா அந்த 2027ல நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க முடியும் பசங்களா. புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே நாம ஃபோக்கஸ் பண்ணணும் பசங்களா. இதை பண்ணா மட்டும்தான் நீங்க டிராப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன், நான் நிறைய இடத்துல பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் படிக்க மாட்டேன், டெஸ்ட் அனலைஸ் பண்ண மாட்டேன், ப்ரெஷர் அனலைஸ் பண்ண மாட்டேன், கொடுத்த ஹோம்ஒர்க்கை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க டிராப் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே நீங்க நல்ல மார்க்கை வாங்குறத என்ன பண்ணும், குறைச்சு விட்டுரும். புரிஞ்சுதா பசங்களா? ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க கூட படிக்கிற பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.